பானிபூரி சாப்பிட்லாமா? இது நான் வீட்லேயே செஞ்சதுங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதோட பச்சை தண்ணிக்கு வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை பச்சை மிளகா போதுங்க, இல்லைனா 1/4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த பேஸ்ட் கூட உங்களுக்கு எவ்வளோ பானி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போடுறனா கூட போட்டுக்கலாம். நான் போடலைங்க. இதை வந்துட்டு நல்லா வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இது கூடயே தேவையான அளவு சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நான் 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்து 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துருக்கீங்க. இந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு சின்ன பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இது கூடயே சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மசிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் அன்றைக்கி ரெடிமேட் பானிபூரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். என் பையன் கடைக்கு போயிட்டு வாங்கித்தாமான்னா அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இன்றைக்கி அதில் தான் இது வீடியோ போட போகிறேன். அந்த பானிபூரியும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துட்டு வீட்லேயே ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம். டெய்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் அட்டகாசமான பானிபூரி ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.